இந்த காணொளியானது அரசு ஊழியர்களுக்கான முக்கியமான காணொளி. இந்த காணொளி மூலயமா இன்கம் டேக்ஸ் ரெஸ்யூமை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு செயலி மூலயமாக தான், அதாவது ஒரு ஆப் மூலயமாக தான் நமக்கு ஓல்டு ரெஸ்யூம் வேணுமா நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது ரீசன்ட் டேஸாக ட்ரெஷரியிலேருந்து நம்மளுடைய அலுவலகத்துக்கு ஒரு தபால் வந்திருக்கும். உங்களுடைய எம்ப்ளாயீஸ் எல்லாரையுமே அவங்களுக்கு எந்த ரெஸ்யூம் வேணும்னு இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அவங்களையே IFHRMS மூலயமா செலக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தபால் வந்திருக்கும். அந்த தபாலில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் தங்களுக்கான வருமான வரியை செலுத்துறதுக்கு IFHRMS மூலயமா பிடித்தம் செய்ய போகிறாங்க. இந்த வரப்போகிற நிதியாண்டு முதல். அந்த நிதியாண்டுக்கு நமக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம் வேணுமா நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் வேணுமான்னு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் இந்த மாதம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி தான். அந்த 10ஆம் தேதிக்குள்ளே நம்ம எல்லாருமே அந்த ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம் வேணுமா நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் வேணுமா அப்படிங்கிற அந்த செலெக்ஷன் ப்ராசஸை முடித்து நம்ம சப்மிட் பண்ணணும். அப்படி நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் செய்யலையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக நியூ டேக்ஸ் ரெஸ்யூமை IFHRMS செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த ஓல்டு அண்ட் நியூ டேக்ஸ் ரெஸ்யூமை IFHRMS மூலயமா நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, இப்போ அந்த வீடியோவை டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் இது ஒரு ஆப் காட்டுறேன் இல்லையா, ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா? இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். இன்ஸ்டால் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆன உடனே அந்த ஆப்பை உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே எம்ப்ளாயி, பென்ஷனர், கெஸ்ட் அப்படின்னு கொடுக்குது இல்லையா? இல்லை எம்ப்ளாயி ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். யூசர் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய IFHRMS நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே மொபைல் நம்பர்னு கேட்கும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம IFHRMS நம்பரை போட்டாலே நம்மளோட மொபைல் நம்பர் அது டிஃபால்ட்டாகவே என்ன செய்யுது, எடுத்துக்குது. ஸோ அடுத்ததாக சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி OTP வெரிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணோம். ஸோ OTP மெசேஜ் வந்த உடனே அந்த OTP நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா பின் ஜென்ரேட் பண்ண சொல்லும். உங்களுடைய 4 டிஜிட் பின்னை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 4 டிஜிட் உங்களுடைய மொபைல் பின் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதே போல் நீங்களாக ஒரு 4 டிஜிட்டில் ஒரு பின் கொடுத்துக்கோங்க. பின் கொடுத்து சப்மிட் கொடுங்க. இந்த களஞ்சியம் ஆப் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கிறதுனா படித்து பாருங்கள். முடித்ததுக்கு பின்பு டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பின்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரோல் ப்ரொஃபைல் இருக்குது இல்லையா, ப்ரொஃபைலு, அட்வான்ஸு, அதர்ஸ் அப்படின்னு இருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பின்பு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இதில் ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம், நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் அண்டர் செக்ஷன் 115BAC அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எந்த டேக்ஸ் ரெஸ்யூமை எடுக்கிறீங்களோ அந்த டேக்ஸ் ரெஸ்யூமை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம் தான் வேணும், அதனால் நான் ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பின்பு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே யுவர் கரண்ட் சூசன் ரெஸ்யூம் இஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம் அப்படின்னு அதுவே உங்களுக்கு இங்கே மெசேஜ் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ டிஸ்பிளே ஆன உடனே ஓகே கொடுங்க. மறுபடி அந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன செலக்ட் பண்ணமோ அது வந்திருக்கும். யுவர் ஆப்டர் டேக்ஸ் ரெஸ்யூம் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2024 to 25 இஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணது ஆல்ரெடி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஓல்டு ரெஸ்யூமாக செலக்ட் பண்ணணுமா இல்லை நியூ ரெஸ்யூம் செலக்ட் பண்ணணுமான்னு டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப் மூலயமா ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.